தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடை பற்றின ஒரு பதிவு பார்க்க போகிறோம். நம்ம மயிலும் டைரி ஃபார்மில் வந்து பார்த்தோம்னா ஒரு 12 மாடு இருக்கிறதா சொல்லியிருந்தோம். அதில் வந்து நம்ம மாடு வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் பார்த்தோம்னா லோக்கலில் வந்துட்டு ஒரு 8 மாடு வாங்கியிருந்தோம். அப்புறம் நம்ம ஈரோடு கருங்கல் பாளையத்தில் போயிட்டு ஒரு 4 மாடு வாங்கிட்டு வந்தோம். மொதல் ஒரு 2 மாடு, அடுத்து ஒரு 2 மாடு. ஏன்னா மொதல் எப்படி இருக்குன்னு நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுதுன்றக்காக பார்த்து வாங்கிட்டு வந்தோம். மாடு நல்லாவே செட் ஆகுது. முடிக்கு நம்ம ஊர் வந்துட்டு செங்குளம் கிராமம், மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம சிவகங்கை அந்த ஓரியண்டட் ஏரியா தான் நம்மது. மற்றபடி மாடு வந்துட்டு நல்லாயிருக்கு. போட்டுக்கு நம்மள்ட்ட வந்துட்டு செட்டு மட்டும்தான், கீழே வந்துட்டு தர அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கீழே வந்துட்டு முதல்ல வந்து இந்த வெங்காயம் பண்ணுறக்காக காங்கிரீட் போட்டுருந்தோம். அது உள்ளே தான் நம்ம மாடு கட்டுறோம். வெயில் டயத்தில் வந்து உள்ளே கட்டிடுவோம், நைட் டயத்தில் வந்துட்டு வெளியே கட்டிடுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், மாடு ஃபுல்லாக பின்னாடி கிடக்கும். இப்போ வந்துட்டு காலை டயம். இப்போ வந்து மாடை ஃபுல்லாக தண்ணிக்கு விட்டுட்டு உள்ளே கட்டிடுவோம். சென மாடு, வத்துப்பால் மாடெல்லாம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா மேய்ச்சல் கொண்டு போய் கட்டிடுவோம். கொஞ்சம் கருங்கல் பாளைய மாடுகள் மட்டும் உள்ளே கிடக்கும். அது வந்துட்டு வெயில் வந்து தாங்காதும் கிடையாது. வெயிலில் போனால் பால் குறையுது, அதை நம்ம செக் பண்ணியாச்சு. மற்றபடி